யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய்க் கர்த்தர் அவனுக்குத் தந்தருளினார். யோபு 42 தீஸ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கனப்படுத்துகிறார், அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறார், அந்த ஜெபத்தை ஆசீர்வதிக்கிறார், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யோபு பாடுகளின் நிலைமைகளிலே, மரண படுக்கையிலே, மரண வியாதியிலே, எதிர்காலத்தை குறித்த பயத்திலே, எதிர்காலத்தை குறித்த கேள்வியிலே, முழுவதும் அழிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர் தம்முடைய சிநேகிதருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய எல்லா சிறையிருப்பையும் மாற்றின தேவன். சிநேகிதருக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார். அந்த அனுபவத்தை கர்த்தர் உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அருமையான ஜனமே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த பாடுகள் மத்தியில் நாம் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நெருக்கடியில் இருந்தாலும் சரி, சாத்தான் நமக்கு வைக்கிற எல்லா பலகீனத்தையும் கர்த்தருக்குள் நாம் பலமுள்ளவைகளாய் மாற்றிக்கொள்வோம். இந்த வசனம் யோபு 42:10 சொல்லப்பட்டபடி மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிற அனுபவத்திலே நாம் கடந்து வருகிற பொழுது நம்முடைய சிறையிருப்புகள் மாறும், நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்கள் நம் கரத்திலே வந்து சேரும். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக.